Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2024 எக்ஸாம் எழுதி அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து சில பேர் ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா இப்போ வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் வந்து வைக்கிறேன். அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் இதுல பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கேம்பஸ் CDOE ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா CDOE ரீவாலுவேஷன் மே 2024 ரிசல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து போட்டிருக்காங்க இந்த டைம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இது போல் அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணவே மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக மெயிலில் தான் போடுவாங்க. ஸோ மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மெயிலில் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது போல் வெப்சைட்டில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஓவராலாக போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க, உங்கள் ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேம், உங்களோட பேப்பர் நம்பர் இருக்குது, உங்களோட மார்க் இருக்குது, ரிமார்க் இருக்குது. இந்த ரிமார்க்கில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ரீவாலுவேஷனில் வந்து பாஸ் பண்ணல. ஸோ தேர்டாக இருக்க பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நிவின் என்ற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 14 கொடுத்துருக்காங்க சேஞ்சு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ரீவாலுவேஷனில் மார்க்ஸ் வந்து சேஞ்ச்ட் ஆயிருக்கு, பாஸும் ஆயிருக்காரு, அதுக்கான மார்க்ஸுமே வந்து போட்டிருக்காங்க. 11th சீரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமே கொடுக்கல, என்ரோல்மெண்ட் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பருக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 83 போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 60, 50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 65 இது போல் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இமீடியட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பேஜ் இருக்குது. 163 மெம்பர்ஸ்க்கு ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப்ல உங்கள் நேம் இருக்கான்னு. ஸோ நேம் அதே போல் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மார்க்ஸ் சேஞ்சாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேட்டு யாரும் ரீவாலுவேஷனுக்கு எதுவும் அப்ளை பண்ணிடாதீங்க. ரிசல்ட் வந்து 15 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து இப்போ ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நான் யாராச்சும் ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், பட் என்னோட நேம் வந்து இங்கே இல்லை, எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகலை, அந்த மாதிரி குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், எந்த பேப்பருக்கு ரீவாலுவேஷன் போட்டிங்க, அதுக்கான ரிசிப்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.